வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது கும்பகோணம் அருகில் இருந்தாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த திரு இந்தலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய பரிமள ரங்கநாயகி இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களை பார்த்தீங்கன்னா பெருமாளோட மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள்ல இது 26வது திவ்ய தேசம். ஏகாதசி விரதத்தை சிறப்பு பெற காரணமா இருந்த பெரிய தேசம் இது. இங்க நினைத்ததையெல்லாம் பெற்றுத்தரும் ஏகாதசி விரதத்தை அம்பரீஷன்ற ஒரு மன்னன் பல ஆண்டுகளா கடைபிடிச்சிட்டு வந்தானாம். ஏகாதசியில விரதம் இருந்து மறுநாள் துவாதசியில நல்ல நேரத்துலதான் பிரசாதம் உண்டு விரதத்தை முடிப்பானாம். இவனது 100வது விரத நாள்ல சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்துச்சாம். நாட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா தேவலோகத்திலேயே எல்லாரும் கலக்கமா இருந்திருக்காங்க. அம்பரீஷன் 100வது விரதம் முடிச்சுட்டா தேவலோக பதவி கூட கிடைச்சிரும். மனுஷனுக்கு இந்த பதவி கிடைச்சிட்டா தேவலோக பதவி தேவர்களுக்கே மரியாதை இல்லாத போயிடும் அப்படின்லாம் பயந்துருக்காங்க. இதனால தேவர்கள் துர்வாச முனிவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. துர்வாசனம் தேவர்களுக்கு உதவுவதா தெரிவிச்சுட்டு மன்னனோட விரதத்தை தடுக்க பூமிக்கு வந்திருக்காரு. அவர் வர்றதுக்குள்ள மன்னன் விரதத்தையே முடிச்சுட்டான். அவன் ஏகாதசி விரதம் முடிச்சிருந்தாலும் துவாதசி நேரம் வர்றதுக்குள்ள அவன் உணவு அருந்தி இருந்தாதான் அது கணக்குல எடுத்துக்கமோ. அப்படி இல்லைன்னா அந்த பலன் கிடையாது. அதனால மன்னன் உணவு உண்ண தயாராக இருக்கும் போதே துர்வாசர் வந்துடுறாரு. தன்னோட விரதத்தை தடுக்கத்தான் இவர் வந்திருக்காருன்னு மன்னனுக்கு தெரியாது. முனிவரை வரவேற்ற மன்னன் தாங்களும் என்னோட உணவருந்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவரை உட்கார வைக்க, முனிவரும் நான் போய் நதியில நீராடிட்டு வரேன், அதன் பின்னாடி நீ உணவருந்தலான்னு போயிருக்கிறார். முனிவரோட திட்டம் என்னன்னா தான் நீராடிட்டு வர தாமதமா இருந்தாலும் துவாதசி நேரம் முடிஞ்சிரும், மன்னன் நமக்காக காத்திருந்தா அவனது விரதமும் தடைப்படுங்கிறது தான். துவாதசி முடிய இன்னும் சில மணி நேரம் தான் இருந்தது. கோபக்கார துர்வாசர் வர்றதுக்குள்ள சாப்பிட்டுட்டா விரதத்தோட பலன் கிடைக்காமல் செய்து விடுவார். இன்னும் சில நிமிஷம்தான் இருந்தது. வேதியர்களிடமும் மந்தனர்களிடமும் என்ன செய்யலான்னு மன்னர் ஆலோசனை பண்றார். உடனே தலைமை பண்டிதர் என்ன சொல்றாரு, உள்ளங்கை அளவு தீர்த்தத்தை 3 முறை கொடுச்சா விரதம் முடிஞ்சு ஏகாதசியோட முழு பயணம் கிடைச்சிரும்னு கூறுறார். அதே போல பெருமாளை நினைச்சு உள்ளங்கை அளவு தீர்த்தத்தை 3 முறை குடிச்சிட்டு தன்னோட விரதத்தை பூர்த்தி செஞ்சுட்டு முனிவரோட சேர்ந்து சாப்பிடுவதற்காக காத்திருக்கிறார் மன்னர். இதனை தன் ஞான திருஷ்டியால அறிந்த துர்வாசர் மிகுந்த கோபத்தோட உடனே வரார். ஒரு பூதத்தை வரவழைச்சு அம்பரீஷனை கொல்லுமாறு ஆணையிடுறார். அம்பரீஷன் இதற்கு பயந்து இந்த பரிமள ரங்கநாதர் கிட்ட பெருமாளே, உனக்காக ஏகாதசி விரதம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஏற்பட்டுள்ள இந்த பூதத்திட்டம் இருந்து என்ன காப்பாத்து அப்படின்னு போய் பெருமாள் பாதத்தை சரணடைகிறார். பெருமாள் கோபத்தோட பூதத்தை விரட்டினார். இதையெல்லாம் அறிஞ்ச துர்வாசர் பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்க பெருமாளும் மன்னிச்சு அவரது கர்வத்தை அடக்கினார். 100 ஏகாதசி விரதம் இருந்து முடித்த மன்னன் கிட்ட வேண்டியதை கேள் அப்படின்னாராம். அதற்கு அந்த மன்னன், தாங்கள் இந்த தலத்திலேயே வீற்றிருந்து வர்ற பக்தர்களோட குறை கேட்டு அருள் புரியணும்னு வேண்டிக்கிறான். பெருமாளும் மன்னனோட விருப்பப்படி இந்த தலத்துல இருந்து அருள் புரிஞ்சிட்டு வரார். எப்பேற்பட்ட பெருமையோடைய பெருமாள் கோவில் பாருங்க. பெருமாள் 108 திருப்பதிகள்ல ஒண்ணு. பெருமாளோட 108 திருப்பதிகள்ல இது ஒண்ணு. 5 நில ராஜகோபுரத்தோட 350 அடி நீளமும் 230 அடி அகலமும் கொண்ட பெரிய கோயில் இது. வாசல்ல சந்திர புஷ்கரணி தீர்த்தம் இருக்கு. இதுல நீராடித்தான் சந்திரன் தன் சாபம் நீங்க பெற்றானாம். பெருமாளோட முகத்தை சந்திரனும் பாதத்தை சூரியனும் நாவிக்கமலத்தை பிரம்மனும் பூஜிக்கிறாங்க. தலைமாட்டுல காவேரி தாயாரும் கால்மாட்டுல கங்கை தாயாரும் வழிபடுறாங்க. யமனும் அம்பரீஷனும் பெருமாளோட திருவடியை பூஜை செய்யறாங்க. கங்கையை விட காவிரி புனிதமானவள் அப்படின்னு பெயர் பெற்ற தலம் இந்த தலம். இந்த தல பெருமாள் வீர சயனத்துல கிழக்கு பார்த்து அருள் பாலிக்கிறார். இவரை சந்திரன் தரிசிச்சிருக்கார். இங்க மூலவர் சன்னதியின் மேல உள்ள விமானம் வேத சக்கர விமானம் அப்படின்னு சொல்லப்படும். அவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்த தலப்பெருமை கொண்ட இந்த பெருமாளோட கோவில் பாத்தீங்கன்னா திறந்திருக்கிற நேரம் காலை 6:30 மணி முதல் 11:30 வரைக்கும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் சித்திர பாத பரப்புல பெருமாள் வீதி புறப்பாடு, ஆடி மாதம் ஆண்டாள்
ஆடிப்பூர உற்சவம் 10 நாள், ஆவணியில் 5 நாள் கண்ணன் புறப்பாடு, புரட்டாசி மாதம் தாயாருக்கு நவராத்திரி உற்சவம், ஐப்பசியில 10 நாள் துலா பிரம்மோற்சவம், மார்கழியில வைகுண்ட ஏகாதசி உற்சவம், தை முதல் நாள் சங்கராந்தி உற்சவம், பங்குனி 10 நாள் பிரம்மோற்சவம், இதெல்லாம் இங்க கொண்டாடப்படுது. இங்க ஏகாதசி விரதத்துக்குரிய தலம்ங்கிறதுனால ஏகாதசி விரதம் இருக்க நினைக்கிறவங்க இந்த தலம் வந்து வழிபட்டு போய் விரதத்தை ஆரம்பிச்சுதா நல்லது. கேட்டதெல்லாம் கொடுக்கும் பெருமாள் பிரார்த்தனை நிறைவேறிய துளசியால அர்ச்சனை செய்து இங்க வழிபடுறாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தலம் இந்த இந்தலூர். முடியறவங்க பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுங்க. முடியாதவர்கள் அந்த பெருமாளை நினைச்சாலே போதும், கண்டிப்பா அதற்கு உண்டான பலனை அவர் தருவார். பசி விலாக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணவங்க கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க, இந்த அழகான பெருமாளை பார்த்துருக்கீங்க அப்படின்றத லைக் பண்ணுங்க. உங்களோட ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் இந்த தலத்தை தெரியறதுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல பதில் போடுங்க. நன்றி.